என்னங்க, என்ன பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கீங்க? குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உங்க அக்கா மறு குழந்தை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாங்க. இவ அங்க போய் குழந்தைய பார்த்துப்பாளா இல்ல குடிஞ்சு நிமிந்து வீட்டு வேலையை பார்ப்பாளா? அவளே உடம்பு முடியாம கிடக்கா, ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, அதுக்குள்ள அழைச்சிட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாட்டி, எல்லாம் எனக்கும் தெரியுது. என்ன பண்ண சொல்ற சொல்லு. எங்க அக்கா கூப்பிடும்போதே நாம அனுப்பி வச்சுதான் ஆகணும். முடியாதுன்னு சொன்னோம்னா அப்புறம் எங்க அக்காவுக்கு மூக்கு மேல கோவம் வந்துடும். அதுக்காக பச்சை உடம்புக்காரின்னு கூட பார்க்காம அவங்க கூப்பிட்ட உடனே பட்டு அமைச்சு வச்சிருந்தா என்ன? நம்ம பொண்ணோட உடம்பும் ஆரோக்கியமும் நமக்கு முக்கியம், அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கு மட்டும்தான் உன் பொண்ணு மேல அக்கறை இருக்குன்னு நினைக்காத. எனக்கும் அவன் மேல அக்கறை இருக்கு. அவன் நம்ம பொண்ணு பார்த்துக்க. எனக்கும் எல்லாம் புரியுது. ஆனா என்ன பண்றது, எங்க அக்கா கூப்பிடும்போது நம்ம அனுப்பித்தானே ஆகணும். என்னைக்கா இருந்தாலும் மறி கொழுந்து அங்கத்தானே போக போறா. அதுதானே அவ வீடு. ஒரு பேச்சுக்கு வேணா இது நம்ம பேர பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலே எல்லா உரிமையும் எங்க அக்காவுக்கு தான் இருக்கு பார்த்துக்க. இது அவங்க வீட்டு பேர பிள்ளை, அவங்க மருமக, அவங்க பேர பிள்ளைய அவங்க அழைச்சிட்டு போறாங்க. நாம அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு இதுல நாம யாரு சொல்லு? அவளை பெத்தவளா இருந்தாலும் பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு அளவுதே இருக்கு. அவங்க அழைச்சிட்டு போய் கண்டிப்பா பார்த்துக்குவாங்க. அப்படியே ஒன்றும் விட்டுற மாட்டாங்க. சொந்த தம்பி பொண்ணு, அதுவும் இல்லாம தான் மகனோட பொண்டாட்டி வேற, அந்த வீட்டுக்கு மருமக. அப்படி ஒன்றும் எங்க அக்கா விட்டுறாது. நம்பி அனுப்புவோம். அதானே, உங்க அக்காக்கு நீங்க அப்படியே சப்போர்ட் பண்ணி வந்துருவீங்களே. டி, நான் சப்போர்ட்டும் பண்ணல, ஆரஞ்சும் பண்ணல. நான் சொல்றதுதான் சரி பார்த்துக்க. என்னைக்கா இருந்தாலும் நம்ம மக அங்கத்தானே போகணும். அப்புறம் ஏன் டீ அனுப்ப மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? அங்கே எங்க அக்கா, மாப்பிள்ளை, என் மாமன் எல்லாரும் காத்துட்டு கிடக்காக. சட்டு புட்டுன்னு மறி கொழுந்து கிளப்பி அனுப்பு. சும்மா இங்கே நின்றுக்கிட்டு அடம் பிடிக்காத. அவங்க மருமகளை அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு தெரியும். அப்படியே ஒன்றும் அனாதையா விட்டுற மாட்டாங்க. சை, இந்த மனுஷன் வேற கூறு கட்ட மனுஷன். இவருக்கு கூப்பிட்டு சொன்ன மாதிரி என்னைய சொல்லணும். ஏம்மா, இப்ப எதுக்காக அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அப்பா சொல்றதுன்னு சரிதானம்மா? என்னடி சரி, லூச்சு மாதிரி புரியாம பேசாத. பொம்பளை பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா ஆம்பளை பிள்ளைன்னா அவ்வளவு உஷாரா இருக்கணும் பார்த்துக்க. நீ பாட்டுக்கு பச்சை தண்ணியில கையை வச்சுனா உனக்கு ஜலதோஷம் பிடிச்சா உன் பிள்ளைக்கும் பிடிக்கும். எனக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாம போச்சுன்னா உன் பிள்ளைக்கும் பிடிக்கும் பார்த்துக்க. அதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இப்பதான் பிள்ளைக்கு கொஞ்சம் சளி பிடிச்சி சரியாயிருக்கு. மறுபடியும் நீ அங்கிட்டு போய் ஏதாவது ஒன்று செஞ்சு அது மறுபடியும் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் யார் உட்காந்து அழுகுறதே? அதெல்லாம் அத்தை பார்த்துக்குவாங்க. அதான் அப்பா சொன்னாங்கல்லம்மா, அப்புறம் என்ன? சரிதான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலில் உங்க அப்பா நிக்கிற மாதிரிக்கா நீ அதுக்கு முன்னாடி நிக்கிற? அதுக்கு இல்லம்மா, அத்தையை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல. அவங்க ஒரு டைம் சிரிப்பாக, ஒரு டைம் முறைப்பாக, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கையில் அவங்க கூப்பிடும்போது நம்ம போய் தான் ஆகணும். இல்லாட்டி அதுக்கும் ஏதாச்சும் முணுமுணுப்பாங்க பார்த்துக்கிங்க. என்னமோ முடிவு பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே நான் என்னத்த சொல்ல? சரி சரி, அங்கே போய் பார்த்து பத்திரமா இரு. உன் அத்தை இதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு நீ பாட்டுக்கு குடிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதோ பாரம் தூக்குறதோ இருக்கக்கூடாது பார்த்துக்க. உன் உடம்ப நீ தான் பார்த்துக்கணும், அம்பிட்டுதான் சொல்லுவேன். சரிம்மா, வா போவோம். ஏம்மா, மழை பெஞ்சு மழை தண்ணி கூட இன்னும் வடிஞ்சிருக்காது. அதுக்குள்ள நாம எதுக்காக மாதிரி குழந்தையும் அங்க அழைச்சிட்டு போகணும்னு சொல்றீங்க? இங்கே இருக்கட்டுமே கொஞ்ச நாளைக்கு அவங்க. அதானே. என்ன அதானே? என் பேர பிள்ளை கூட இருக்கணும்னு எனக்கும் தானே ஆசை இருக்கும். இருக்கட்டும், நாங்க ஒன்றும் தொலைலையே. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அப்பப்போ பஸ்ஸை பிடிச்சி வந்து பார்த்துட்டு போக வேண்டியதியா? எதே பக்கத்துல கிடக்கு, அடிக்கடிக்கு பஸ் சார்ஜ் போட்டுக்கிட்டு ஆட்டோ சார்ஜ் போட்டுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்ட அழிஞ்சிட்டா கிடப்பாங்க. அதெல்லாம் முடியாது. என் பேர பிள்ளை என் கூட தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டு அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, சம்மந்திங்க வீட்டில் அடிக்கடிக்கு வந்து சோத்தினோம்னா அவங்களுக்கும் சங்கடம் நமக்கும் சங்கடம். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க. கேட்டி, இது யார் வீடு ஆயிப்போச்சு? உன் சொந்த தம்பி வீடு. இங்க வந்து அடிக்கடிக்கு சோறு திங்கிறதுல உனக்கு என்ன குறை வந்துச்சான்? உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீ ஒன்றும் சோறுலாம் திங்க வேண்டாம். வந்துவிட்டு பேர பிள்ளையும் மருமொழியும் பார்த்துக்கிட்டு மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி ஏறி வரா. அதை விட்டுவிட்டு சும்மா இல்லாத பொழுதும் பேசிட்டு கிடக்க. இங்க பாருங்க, நான் ஒரு முடிவு பண்ணா பண்ணதுதான். நான் என் முடிவுலேருந்து மறுபடியும் மாற்றிக்க மாட்டேன். நீங்கள் வாயை மூடிக்கிட்டு இருங்க. அடிக்கடிக்கெல்லாம் என்னால் இங்கே வந்து போக முடியாது. அங்கே எனக்கு ஆயத்தட்டு சோழி கிடக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு இப்படியே வந்து போயிட்டா இருப்பாங்க. என்னது 1008 வேலையா? எங்க அதுல ஒரு வேலை சொல்லு பாப்போம். உங்களை மாதிரி நான் ஒன்றும் ஒரு வேலை செய்யாமல் வீட்டில் வெட்டியா இல்லை. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு வேலை செய்யறல. ஓஹோ, சொந்தமாக நான் ஒரு டிஃபன் கடை வச்சிருக்கேன். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க. ஆமா ஆமா, ஓனரம்மா அதனாலத்தே ரொம்ப ஓவரா பேசுறீங்க. பேசு பேசு. இதுக்கு மேலே நாங்க என்ன சொல்ல நீ கேட்க போற? உன் இஷ்டம். அப்புறம் என்னடா, உங்க அப்பாவே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் உனக்கு என்ன? இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி சமாளிக்க முடியாது. வேற என்னம்மா பண்றது? உங்க இஷ்டப்படி பண்ணுங்க.
அப்படி சொல்லிட்டு ஆளுக்கு அமைதியாக இருங்க. அதை விட்டுவிட்டு அது செய்யாத இது செய்யாதுன்னு என்கிட்ட சட்டம்லாம் பேசாதீங்க. என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, மணி குழந்தைவ காணா? ஏக்கா அவ பிள்ளைய தூக்கிட்டு வராக்கா. ஆஹா சித்தி, கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது, அதனால கேட்குறேன். குழந்தை பிறந்து தமிழ் மாதப்படி 3 மாதம் முடிஞ்சிருக்கலாம். ஆனால் உண்மையிலே குழந்தை பிறந்து 1.5 மாதம் தான் ஆகுது. இப்படி 1.5 மாதம் குழந்தைய அங்கே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கும் சிரமம், மறி குழந்தைக்கும் சிரமம் இல்லை. ஏன்னா பச்சை உடம்புக்காரி பிள்ளையை எப்படி பார்த்துக்கணும்னு மறி குழந்தைக்கும் தெரியாதுல்ல. இப்போவே அவங்கள கூட்டிகிட்டு போனோமா என்ன, இன்னும் ஒரு 2-3 மாதம் போகட்டுமே, அதுக்கப்புறம் நாங்களே அழைச்சிட்டு வந்து விடுறோமே. இங்கே பாரு ஓவியா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு. உன் பேரப்பிள்ளை மட்டும் கிடையாது, அவன் ஏன் பேரப்பிள்ளையும் கூட என் கூட இருக்கணும், பழகணும், பேசணும்னு நானும் ஆசைப்படுவோம்ல. நானும் அவனுக்கு பாட்டி தானே, என்னை பார்த்து அவன் பாட்டின்னு கூப்பிடணும்னு நானும் ஆசைப்படுவோம்ல. ஆமா ஆமா, உன் பேர பிள்ளைக்கு இப்பவே பல்லு முளைஞ்சிருச்சு, உன்னைய பார்த்து பாட்டின்னு கூப்பிட போறான். ஆளையும் அவளையும் பாரு, அவன் கூப்பிடுறதுக்கு 10 மாசம் ஆகும், அது கூட தெரியல இவளுக்கு. இப்போலேருந்தே குழந்தை கூட பழகினாத்தேன் என் மூஞ்சி குழந்தைக்கு நல்லா தெரிஞ்சு நான் தான் அவன் பாட்டின்னு அவனுக்கு தெரியும். நீயே அவனை பார்த்துக்கிட்டுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவன் என் பக்கம் வரக்கூட மாட்டான். எப்பவுமே குழந்தைங்களாம் அவங்க அம்மாவோட அம்மாவத்தை அம்மாம்மான்னு சொல்லி அன்பாக பேச்சு பழகுங்க. அதுவே அப்பாவோட அம்மாவை மட்டும் ஆயா போயா அப்படின்னு தான் பார்த்து பேசுங்க. அந்த அளவுக்கு பழக்க வழக்கம் வராது. அதனால என் பேர பிள்ளைய நான் இப்போ இருந்தே பார்த்துக்க போகிறேன். அப்போதான் அவன் என்னைய பார்த்து பாட்டின்னு கூப்பிடுவான். அப்போ தான் அவனுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் வரும். சப்பா, இந்த பைத்தியக்காரி எங்கதான் பிடிச்சணும் எனக்கே தெரியலையே. இன்னும் கொஞ்ச நாளில் என் மகன் வேற பாலினுக்கு வேலைக்கு போகிறான். அவன் போனதுக்கப்புறம் அவன் இல்லையேன்னு எனக்கு வேதனையாக இருக்காதா, அதனாலக்கே என் பேர பிள்ளைய அழைச்சிட்டு போகிறேன். அவன் கூட பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தா எனக்கு நேரம் போகிறதே தெரியாது. என் மகன் என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும்ல. சரிக்கா, நீ அழைச்சிட்டு போ உன் பேரனையும் உன் மருமகளையும், போதுமா? இங்கே பாரு ஓவியா, உன் மவளைய உன்னை விட நான் நல்லாவே பார்த்துப்பேன். அதனால உனக்கு எந்த கவலையும் வேணாம். சரிங்க சித்தி, நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு தெரியும், நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் என்ன மூஞ்சி அப்படி சோகமாக வச்சிருக்க? இங்கே பாரு, உனக்கு மட்டும் பேரப்பிள்ளை சொந்தம் கிடையாது, எனக்கும் சொந்தம் தானே. நான் இல்லைன்னு சொல்லலையே. ஏக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இம்புட்டு நாளாக நாங்கள் 2 பேரும் ஒத்தையில் கடந்தோம், கூட ஒரு ஆள் இருந்துச்சு. இப்போ திடீர்னு மாதிரி கொழுந்து நீங்கள் அழைச்சிட்டு போகிறதுனால ஒரு மாதிரியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி மனசில் எந்த வருத்தமும் கிடையாதுக்கா. உங்கள் மருமகளை நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க, தாராளமாக அழைச்சிட்டு போக. என்னைக்கா இருந்தாலும் அவள் அங்கே தானே வாழ போகிறா. ம் அப்படித்தானே ஓவியா? ஆமாங்க ஆமாம், என்னைக்கு இருந்தாலும் அவன் அங்கே போய் தானே ஆகணும். எத்தனை நாளைக்கு அவன் நம்ம வீட்டிலே இருக்க போகிறா? போதுமாக்கா? சரி சரி, பஸ்ஸுக்கு நேரமாவது சட்டுன்னு மருமாவில் வர சொல்லு, நாங்கள் கிளம்பணும்ல. ஏம்மா அம்மாடி மறி குழந்தை, நேரத்துக்கு சாப்பிடு, உடம்பு பத்திரமா பார்த்துக்க, பிள்ளையும் பத்திரமா பார்த்துக்க, சரியா? ம் சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். ஆமாம் தம்பி, என்னடா பேர நேரத்தில் நகையை காணோம், கை காலில் கொளிச்சும் காணோம். ஏக்கா நீங்கள் திப்புன்னு வந்து குழந்தையும் மறி குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு வந்து சொல்கிறீங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா வச்சு நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். இப்போது என்னால் திடீர்னு சொன்னால் நான் எப்படி வாங்கி போடுறது தான்? இப்போதைக்கு அழைச்சிட்டு போக, இன்னும் 2 மாதம் விடையில நானே கொண்டாந்து வீட்டில் குழந்தைக்கு எல்லா நகையும் போட்டு விட்றேன். பேச்சு மாறக்கூடாது பார்த்துக்க, அப்புறம் இந்த அக்கா வேற மாதிரி மாறிடுவேன். ஆண்டி, தப்பு பண்ணது நீ. அவங்க கிட்ட சொல்லாம எங்க கிட்டயும் சொல்லாம திடீர்னு வந்து குழந்தைய கூட்டிட்டு போப்பன்னு சொன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க? அதான் 2 மாசம் கழிச்சு கொண்டாந்து குடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? நான் ஒன்றும் சொல்லலையே, கண்டிப்பாக கொண்டாந்து போடணும் தானே சொன்னேன், வேற என்ன சொன்னேன்? சரி, நல்ல நேரம் முடிய போது சட்டுன்னு கிளம்புவோம், பஸ் வேற வந்துடும். அம்மாடி மறி குழந்து பார்த்து பத்திரம் ஜாக்கிரதையா இருமா, சரியா? சரிங்கப்பா. நான் கூட பரவாயில்ல, எப்படியும் இருந்துக்கிடுவேன். ஆனால் உங்கள் அம்மாவை நினச்சாதே எனக்கு கவலையாக கிடக்கு. இம்புட்டு நாளாக பேரன்னு பேர பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டே உன்னையும் குழந்தையும் பார்த்துட்டு கிடந்தாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் கிளம்பி ஊருக்கு போனதுக்கப்புறம் இந்த வீடே உசுவோன்னு இருக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணுறது? என்னைக்கு வந்தாலும் அவங்க வந்து தானே ஆகணும். உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பஸ் பிடிச்சி ஏறி எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போ. சரிக்கா, நீங்கள் அழைச்சிட்டு போக. மறிக்குந்தே வா போவா, இல்லையா என்கிட்ட கொடு. என் செல்ல பேராண்டி, இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோமா? இனிமேட்டு ஆயா உன்னை பார்த்துக்கிறேன், வா வா போவோம். சரிங்க மாமா, அத்தை போயிட்டு வரோம். சரிங்க மாப்பிள்ள, பார்த்து ஜாக்கிரதையாக ஊருக்கு போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. செட்டி மறி குழந்தை, பார்த்து ஜாக்கிரதையா இரு. உன் அத்தை இது அதுன்னு சொன்னாலும் நீ எதுவும் செய்யாத, சரியா? அவங்களே எல்லா வேலையும் செய்யட்டும். ஏன்னா அவங்க தானே உன்னை எல்லா வேலையும் செய்கிறேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால நீ எந்த வேலையும் செய்யாம அமைதியாக உட்காந்து குழந்தைய மட்டும் பார்த்துக்க. ம் சரிங்கம்மா, அப்போ நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து பத்திரம்மா. என்னங்க
மதி குழந்தையும் ஊருக்கு போயிட்டா பேரப்பிள்ளைய தூக்கிக்கிட்டு. இனிமேட்டு நான் உங்கள் மூஞ்சி பார்த்துட்டு நீங்கள் எங்கள் மூஞ்சி பார்த்துக்கிட்டு நம்ம காலை இனிமேட்டு ஒத்தையிலே இது வரைக்கும் எப்படி போச்சோ அந்த மாதிரி தான் இனிமேட்டு இருக்க போகிறோம். சரி விடு, பேர பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லு, அப்பப்போ பஸ் ஏறி போய் பார்த்துட்டு வருவோம். வேற என்ன பண்ணுறதா? விடு, அவள் என்னைக்கு இருந்தாலும் அங்கே போய் வாயில் தானே போகிறா, இங்கேயே இருந்துட முடியுமா? எல்லாம் சரிதாங்க. மாப்பிள்ளை வேற வெளிநாட்டுக்கு ஊருக்கு போறாரு. அப்போ மதி குழந்தை அங்கே போய் என்னத்தை செய்ய போகிறாளாம்? பேசாம அவளையும் குழந்தையும் நம்ம இங்கேயே நிப்பாட்டி இருந்துக்கலாம்ல. கட்டி லூஸ் மாதிரி பேசாதே. என்னதான் இருந்தாலும் பொண்ணு பிறந்த வீட்டில் இருக்கிறத விட புகுந்த வீட்டில் தான் இருக்கணும். புருஷன் இருந்தாலும் இல்லைனாலும் அவள் புகுந்த வீட்டில் தான் இருக்கணும். அதுதானே அவளுக்கு மரியாதை. நீ அமைதி இரு. ஆமாம், இந்த மனுஷன் பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. என் மனசு கேட்க மாட்டேங்குதே. என் அருமை கையில் பேரப்பிள்ளையோட உட்காந்து கிடந்தேன். இப்போ பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் கிடைக்கும். என்ன செய்யறது? குழந்தைன்னு ஒன்று இருந்தாலே நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. இப்போ அவங்க தான் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்களே. இனிமேட்டு எப்படா நேரம் போகுமோ தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான்.